Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World Anime Season 2 Episode 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது பார்க்கலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த சேனல் ஒர்த்தரா நம்ம பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல ஜஸ்ட் இந்த கண்டென்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமி பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் லேமினேட்டர்ஸோட ஆர்மிக்கும் இந்த ஃபாலன் ஆர்மிக்கும் கொடூரமான சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஆனா இதுல இந்த ஃபாலன் ஆர்மியோட கைத மூங்கன மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் நல்லா பீஸ்ட் மாதிரி இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதனால எல்லாரையும் புடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க லேமினேட்டர்ஸோட ஒரு தளபதி வந்துட்டு இங்க பாருங்க மேடம், நான் சொல்றது கேளுங்க, இப்ப நம்ம பின் வாங்கிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம இருந்தோம்னா மொத்த கப்பலில் இருந்து இங்கே நம்ம இறந்துருவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க இன்னொரு அது இப்படி ஆயிடுச்சு, நம்ம எப்படியே சமாளிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இங்க எல்லாமே தலையீடா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சைடுல ஏதோ ஒன்னு அதிர்ற மாதிரி சத்தம் கேட்கவும் என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய டீமன் மாதிரி ஏதோ ஒன்னு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல இந்த வராக்னஸ்ன்றவன் உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய 3 பொண்டாட்டிங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் போதாதுன்னு முன்னாடி இருக்கக்கூடிய லேமினேட்டர்ஸ் பார்த்த உடனே பாத்தீங்களா அவ்வளவுதான் உங்களுக்கு சக்காலத்தியா மாத்தலாம்னு இருக்கிறேன், எவ்வளவு அழகா இருக்கல அப்படின்ற பேர் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுறத கேட்டா ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா கோவம் வரும் இல்லையா? அந்த மாதிரியா இவ்வளவு செமையா கோவப்பட்டுட்டு நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சா கூட மவனை இன்னைக்கு உங்க சாவி என் கையில தான்டா, வாடா ஒண்டி கொண்டி வாடா, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் பேர் கத்தவும். இவன் கூட உட்கார்ந்துகிட்டு என்னப்பா நீ என்னுடைய டீமன் லார்ட் ஆர்மியை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பம் என் கூட சண்டை பொண்ணு நினைக்கிறேன், சாமி என்னுடைய வைஃப்ல ஒரு வைஃபா மாறிக்கோ, இவங்கள மாதிரி உனக்கு நான் ஒரு ரிங்கு செஞ்சு தரேன், அதை போட்டுக்கிட்டு இவங்கள மாதிரி நீ எனக்கு பணிவிடை செய், அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி சண்டை பொண்ணு நினைக்கிறேன் பேர் கத்திக்கிட்டு இருக்க. இவன் செம காண்டாயிட்டு என்னடா அவன் இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஒரேடியா முடிச்சிடலானே. ஓ அப்படியா, சரி ஓகே நானும் உனக்காக ஒன்னு செஞ்சு எடுத்து வந்திருக்கிறேன், உனக்கு அது வேணுமான்ற மாதிரி கேட்கவும் இவனும் பரவாயில்லையே என்ன மாதிரி நீனும் ரிங்கு செஞ்சு எடுத்து வந்திருக்கிறியா, அப்பனா இந்த இடத்துல நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க. இவ கரெக்டா கன் எடுத்து வச்சுக்கிட்டு மவனே நான் சொன்னதுல மேஜிக் புல்லட்டானு இவருடைய அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணவும் இவருடைய நெஞ்சியை ஓட்ட போட்டு அப்படி கீழே விழுந்துட்டான். இது எல்லாத்தையும் இவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு பாத்தீங்களா நம்ம தலைவி அப்படி இப்படி வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம், சுலபமா ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிட்டு பேர் கத்திட்டு இருக்காருங்க. இதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு ஆமாமா நம்ம ஜெயிச்சாச்சு, மீதி இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சீக்கிரமா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது வராக்னோஸோட வைஃப் இறந்து போன உடம்புக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இது எதுக்குடா இப்படி பண்றா எவனுமே புரியலன்ற மாதிரி பார்க்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு ஹீலிங் மேஜிக் வெளியில வரத பார்க்கவும் வச்சு நம்ம சொல்லி முடிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா பொதுவாகவே இந்த கடல் கண்ணிகளுக்கு இறந்து போனவங்களை உயிரை கொண்டு வருது, அப்புறம் அதீத சக்தி கொடுக்கறதுன்னு சில பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப இவனுக்கு முத்தம் கொடுத்தவ ஒரு மர்மைடுன்றதுனால அசால்ட்டா இவன் திரும்ப உயிரோட வர இவனுக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல. ஏன்னா அடிபட்டதுக்கான காயம் கூட இல்லாத அளவுக்கு செம்மிய ஹீல் ஆகி வந்திருக்கான். அதனாலதான் உயிரோட வந்ததை பார்த்துட்டு நம்ம சொல்லி முடிஞ்சிடான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவனும் என்ன நீ காயப்படுத்தினால அதுக்கு கிஃப்டா நான் இப்போ ஒன்னு கொடுக்குறேன்னு இவனோட இன்னொரு வைஃப் முன்னாடி போய் கொஞ்சம் ஒரு வித்தியை காட்டுமான்னு சொல்லவும் இவன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு தன்னுடைய சானிக் வேவ் வெளியில கொண்டு வரா. இந்த சானிக் வேவ் மூலமா மிலிட்டரி இருக்கிறது எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஏன் இவங்க இருக்கக்கூடிய பாலைவனம் கூட அப்படியே ரெண்டா பொளந்துகிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அந்த பொண்ணால கத்திக்கிட்டு இருக்க முடியல. அதனால ஒரு கட்டம் வந்ததும் சரி ஓகே நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் நம்ம போய் அட்டாக் பண்ணு எல்லாம் தயாராகுங்கன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா இவனுடைய வயித்தை யாரும் பிடிச்சி கிழிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா வராக்னோஸோட இன்னொரு வைஃப் ஒருத்தி பிரிடி இருந்தா இல்லையா, அவ ஷேடோக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு வர விளையாட்டுக்கு. அதனால அசால்ட்டா இவனுடைய ஷேடோக்குள்ளே வந்து மவளே யாருக்கிட்ட வச்சுக்கலான்னு பாக்குற, உன்னை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை நான் இன்னும் சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவேன். ஏன்னா வராக்னோஸ் உன்னை வைஃபா கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லும் போது நீ யாரோ எப்படியோ இருக்க போற, எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து போ அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ ரொம்பவே அழகா இருக்க இல்லையா, அதனால உன்னை நான் சித்திரவதை பண்ணி உன்னை கொடூரமா கொல்ல போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் அடச்ச ஒரு ஃபாலன் வந்து நம்ம தலைவி மேல கை வச்சிருக்கான், வாங்க இது விடாதீங்கடா கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. ஆனா இந்த பொண்ணு தான் ஷேடோல பூந்து போறவளாச்சே, அதனால அசால்ட்டா ஷேடோல பூந்து வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா என்னதான் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாலும் இவங்க ரொம்பவே வித்தியாசமான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா வர இருக்காங்க இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மக்கள் எல்லாருமே கொத்து சாவுறாங்களே, நான் இப்ப என்ன பண்றது, நான் எப்படி இவ்வளவு எல்லாரும் பாதுகாக்கிறது, என்கிட்ட எதுவுமே இல்லையன்ற மாதிரி ஒரு சோகமான நிலைமைக்கு போயிட்டு யாராச்சும் எனக்கு காப்பாத்துங்க ப்ளீஸ் உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், அது கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கும் போது சடனா இந்த இடத்துல நிறைய தண்டர் பவர்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா வானத்துல ஒரு சாஸ்திரர் படுத்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த சாஸ்திரம் வேற யாரும் கிடையாது, நம்ம டியாப்லோ தான். அதனால எப்பயும் போல என்னுடைய பேரு டியாப்லோ, டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட். உங்களை எல்லாரும் இன்னைக்கு நான் விட மாட்டேன்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் ரோஸ் இந்த மாதிரி வெளியில ஒரு பெரிய போர் நடக்க போது நீங்க வெளியில போக வேணான்ற எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் டியாப்லோவால சும்மா இருக்க முடியல. ஏன்னா இது இவனுடைய டெரிட்டரி, இந்த டெரிட்டரிக்குள்ள யாராவது வந்தா இவன் தானே பாதுகாக்கணும். சோ அதனால இங்க பாருங்கப்பா நான் போய் பாதுகாக்க தான் போறேன், அதனால நான் இப்ப உடனே கிளம்பணுன்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாரும் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அந்த இடத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேல ஆகும். அதனால நம்ம என்னதான் இங்க இருந்து கிளம்பி போனாலும் அதுக்குள்ள அங்க போர் முடிஞ்சு எல்லாருமே செத்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் நீங்க எதுக்கு அதெல்லாம் பத்தி கவலைப்படுறீங்கன்னு அடுத்த செகண்டே ஒரு ஃபெதர் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான்.
ஏன்னா இந்த ஃபெதர் ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் இருக்கக்கூடிய ஒரு ஃபெதர். அதனால இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்த இடமோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துக்கோ நம்மளால ஈஸியா டெலிபோர்ட் ஆக முடியும். அந்த மாதிரி இப்ப நம்ம ரோஸோட ஹெல்ப்பால அந்த இடத்தை பார்த்துன்றதுனால அந்த இடத்துக்கு நம்மளால இப்ப ஈஸியா டெலிபோர்ட் ஆக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரோஸ் மட்டும் ஒரு ஸ்டெப் பேக்ல போயிட்டு சரி ஓகே மாஸ்டர் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்து இந்த இடத்தை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா எப்பயுமே இவன் கேம் விட்டு வெளில போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவன் ஒரு ப்ரோக்ராம்ன்றதுனால உள்ளே இருந்துகிட்டு இதெல்லாம் கிளீன் பண்றது நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாத்தையும் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா. அதனாலதான் நான் அவங்க கூட வரல மாஸ்டர், நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன், நீங்க போயிட்டு எப்ப வரீங்களோ வாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி லைட்டா கண்ணீரோட இவ சொல்லவும் இவங்களுக்கே ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு. இதுல அதிகமா நம்ம டியாப்ளோக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்குது. ஏன்னா டியாப்ளோ சின்ன வயசுல இருந்து வளரும் போது எல்லாருமே இவனை தனியா விட்டுடுவாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இவன் மட்டும் எப்பயுமே லோன்லியா தனிமை மரமே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடி சுத்திட்டு இருப்பான் இல்லையா. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு என்ன மாதிரி தான் ரோஸ் இந்த இடத்துல ரொம்ப தனியா இருக்கிறாள், அதனால இதுக்கப்புறம் இவளை நம்ம தனியா விடக்கூடாது, எங்க போனாலும் இவளை கூடவே கூட்டிட்டு போகணுமே. எங்க பாரு ரோஸ் உன்னை யாரு இந்த இடத்துல தனியா இருக்க சொன்னா, நீ என்னுடைய சர்வெண்ட், அப்படி இருக்கும்போது நீ என் கூட தானே இருக்கணும், அதனால ஒழுங்கா என் கூட வாழ்ற மாதிரி கூப்பிடவும் இவன் செம்மையா சந்தோஷமாயிட்டு மாஸ்டர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வெளியில கூட்டிருக்கீங்க, அப்பனா இதை நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பண்ற மாதிரி கேட்க ஐயோ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏமா அப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு சண்டை போடலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி பேசலான்னு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கான். அதனாலதான் இன்னும் தைரியம் இருந்தா என்னுடைய இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வளைச்சு தண்டை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் லேமினேட்டர்ஸும் பார்த்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கானே என்ற பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்னிக்கக்கூடிய இந்த ஷேடோ பொண்ணும் ஐயோ இதுக்கப்புறம் நான் இருக்க விரும்பல, இவன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறான், அதனால இப்ப நான் அவர்கிட்ட இருந்து ஆகணும்ன்ற மாதிரி டக்குனு இந்த இடத்துல மறைஞ்சு போக லேமினேட்டர்ஸும் சரி ஓகே இது நம்மள டைம் நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும், போல எல்லாரையும் போட்டு தள்ளிடு தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரும் எழுந்து அட்டாக் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரெம் தன்னுடைய சம்னிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஃபாலன்ஸ் எல்லாத்தையும் புலந்துகிட்டு இருக்க. சாரியிலும் தன்னுடைய வில்ல வச்சுக்கிட்டு அசால்ட்டா வரக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்களை விட எப்படியாச்சும் நம்ம ஒரு படி மேல இருக்கணும்னு இந்த ரோஸ் இருக்கா இல்லையா, இவ ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்திருக்கா, டியாப்ளோ கூட்டிட்டு வந்திருக்கான்றதுனால என்னுடைய பவர்ன்றதை நான் காட்டுறேன்னு டிராகனை எப்படி பீஸ் பீஸா வெட்டி கிடாசனாலும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபாலன்ஸ் எல்லாரையும் வெட்டி கிடாசிட்டு இருக்கா. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரூமிக்கு நான் எங்கடா போனாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் இந்த இடத்துல அடிபட்டு வரக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு இருக்கும் ஹீலிங் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வசவசன் எக்கச்சக்க பேர் அடிபட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களால இது பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கூட டீமன்ல டியாப்ளோ இருக்காருல்ல, சாரி என்னுடைய கடவுள் டியாப்ளோ இருக்காரு இல்லையா, அதனால எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஏதாவது அவரு பார்த்து பாருன்னு சொல்லிட்டு இவளும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இதுக்கு ஏத்த மாதிரி டியாப்ளோவோ வாங்கடா அவங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பண்றான்றதுனால சந்தோஷமா இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் வராக்கனசம் பார்த்துட்டு இவ யாரு புதுசா இருக்கிறானே நல்லா பவர்ஃபுல்லா வேற இருக்கிறான், பரவாயில்ல எது இருந்தா என்ன அங்க எங்கன்னு சுத்தி என்கிட்ட தானே வரணும், வாடி மாவனே அப்ப அவனை பாத்துக்கிறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் லேமினேட்டர்ஸும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கண்ணு வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பின்னாடி ஒரு குரல் கேட்க யாரா அவன் வந்ததுன்ற மாதிரி சுட போகும்போது தான் இந்த இடத்துக்கு வந்து டியாப்ளோன்றது தெரிய வருது. அதனால இவனை பார்த்தது நீண்டானன்ற மாதிரி கண்ணு கீழே இறக்க இவன் மனசுக்குள்ளே செமையா பதறி போயிட்டான். ஏன்னா கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரு அழுத்தி போட்டு தள்ளிருப்பா இல்லையா, அதனாலதான் எப்ப இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கவும் இவன் நீ என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க இவன் இல்ல அதுக்குலாம் நான் வரல, என்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக வந்திருக்கிறேன், ஏன்னா என்னுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்து இவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் லைட்டா ஒரு தட்டுலான்றதுக்காக வந்திருக்கின்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்பனா உனக்கு தெரியாம தான் அந்த வரக்கனஸ் இந்த இடத்துக்கு போர் எடுத்து வந்திருக்கானன்ற மாதிரி கேட்க இவன் ஆமாமா அந்த வரக்கனஸ் நான் பாக்கணும்னு நினைச்சேன், எங்க இருக்கிறான்ற மாதிரி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி தான் இருந்திருப்பான். ஆனா என்ன கூட 3 பொண்டாட்டியோட இருக்கிறத பார்த்ததோ இவனோட சுத்தமா தாங்கிக்கவே முடியல, ஏன்னா இவனோட டீம்ல என்னதான் எக்கச்சக்க பொண்ணுங்க இருந்தாலும் யாருமே என்னுடைய வைஃப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அதுக்கு மேல லைட்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அட பாவி நான் உன 2 தலையிலே தட்டி இங்க அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தேன், ஆனா நீ நான் உருவாக்குன ஒரு கிரேச்சர், நான் இந்த இடத்துல ஒண்டி கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கும் போது நீ ஜாலியா 3 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வாழறது மட்டும் இல்லாம இவளையுமே நீ பொண்டாட்டியா மாத்தலான்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கிற, மகனை கிடிக்கிறவங்க விட மாட்டேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இதுல இந்த லேமினேட்டர்ஸும் பார்த்துட்டு இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறான். எப்பா டியாப்ளோ நீ நல்லா தானே இருக்கிற, இல்ல ஏதாவது அடிபட்டது மண்டையில கை நீட்டுச்சான்ற மாதிரி கேட்க இவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு டக்குனு இவங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஹீலிங் போஷனை குடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இவனை கொல்லாம வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. இவனும் பார்த்துட்டு ஓஹோ என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டியா, சரி ஓகே நான் யாருன்றதை காட்டுறேன்னு இவனுடைய அந்த சானிக் யூஸ் பண்ணக்கூடிய வைஃபை போயிட்டு அட்டாக் பண்ண சொல்லப்போம் இவன் நிறைய கல்லெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றா. ஆனா என்ன பண்றது நம்ம டியாப்ளோ கிட்ட இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மேஜிக்கால இதெல்லாமே ரிட்டர்ன் ஆக இவ தன்னுடைய அட்டாக்கால இந்த இடத்துல சிலிசிலியா நொறுங்கி போயிட்டா. ஆனா இதே எல்லாத்தையும் இந்த பயபுலியால சுத்தமா நம்பவே முடியல, அதனால இது எப்படி நடந்துச்சு, என்னுடைய வைஃப் எப்படி இருந்தா, ஒருவேளை இவன் ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணானன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கமோ டியாப்ளோ ஆமாப்பா நான் ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் தான் யூஸ் பண்றேன், இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியே என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி அந்த ஷேடோல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள இவன் கையை பிடிச்சிக்கிட்டு என்னமா கண்ணு அவசரம், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால எதுவா இருந்தாலும் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண கூடாது, தைரியம் இருந்தாலும் முன்னாடி வந்து அட்டாக் பண்ணணும்னு அப்சல்யூட் ஜீரோ என்ற ஐஸ் பவர் யூஸ் பண்ணி இவளுமே இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டான். ஆனா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது மர்மைடா இருக்கிறவ, அவ தன்னுடைய அந்த பாட்டு சாத்தம் அந்த மாதிரி வச்சு இவனை ஹிப்னாடைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹிப்னாடைசிங் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இவளே தடுத்துட்டீங்க பாரு, அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணா நம்மளுக்கு தான் ஆபத்தாகும், அதனால நீ இதை யூஸ் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க.
நம்ம டியாபிள் இப்ப கூட அடங்காம என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, வந்து அட்டாக் பண்ணுங்கடான்னு இவருடைய ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் லாமினேட்டர்ஸ்க்கு இது என்ன பவர்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவன் பெரிய அல்தாராட்டு கேட்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த பைபிளி சாவர நிலைமை போயிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த மர்மீர் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ குறுக்க வந்துட்டு எங்க நீங்க கவலைப்படாதீங்க இப்ப கூட நான் உங்களை காப்பாத்துவேன்னு தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவனை காப்பாத்தி விட்டுட்டா. ஆனா என்ன பண்றது, இந்த இடத்துல குதூகலமா வந்தவன் இப்ப ஒண்டி கட்டே நிக்கிறா இல்லையா, அதனால இன்னும் தைரியம் தான் என்னுடைய பொண்டாட்டிகளை கொண்டு இருப்ப, உனக்கு என்னடா அந்த அளவுக்கு வெறின்ற வெறி கேட்கவும் இவன் காண்டாயிட்டே என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ இந்த இடத்துக்கு சண்டை போட வந்தீங்கன்னா நீ இறங்கி சண்டை போட்டுருக்கணும், அதை விட்டுட்டு உன்னோட ஒய்ஃபை விட்டு சண்டை போட விட்டுட்டு நீ உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் இன்னும் கொஞ்சம் காண்டாயிட்டு சரி ஓகே அவங்க எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தவனே போதுட்டு அவனை கொல்றதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்க பார்த்தா விட்டுடுவானு முடியாமலோ, அதனால தம்பி உன்னால முடியாத விஷயத்துக்கு ஏன்பா ட்ரை பண்றேன்னு அசால்ட்டா இவனுடைய அட்டாக்ல தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இவனுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்குது, ஏன்னா இவன் கிட்ட இருக்கக்கூடிய பவர் எல்லாமே டீமன் லார்ட் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இந்த பவர் இவன் டாச் பண்றானா இவன் யாருன்னு தெரியல இல்லையா, அதனால நீ யாரு எப்படி என்னோட அட்டாக்ல டாச் பண்ற மாதிரி கேட்கவும் இவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே என்னப்பா இன்னுமே என்ன கண்டுபிடிக்கல, நான் தான் டியாப்ளோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் அந்த டியாப்ளோன்ற வார்த்தையை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்பனா நீ ஆமாண்டா நான் அவனே தான், ஆனா என்ன பண்றது நீ இந்த இடத்துல நான் நினைச்ச மாதிரி இல்லாம நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை இப்படி அனுபவிச்சுதான் ஆகணும்னு அடுத்த செகண்டே இவன் செம்ம ஹிட்டுக்கு பறந்து போயிட்டு இவனுடைய ஒயிட் நோவா அட்டாக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. ஆனா இவனுக்குள்ளேயும் டீமன் லார்ட் பவர் லைட்டா இருக்கிறதுன்றதுனால இந்த பிளாஸ்டால இவனுக்கு உயிர் போல கொஞ்சம் ஒரு அளவுக்கு அட்டாக் தான் ஏற்பட்டிருக்கும். அதனால இதை பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே நீ இன்னும் என்னுடைய பவர் வச்சு உயிரோட தான் இருக்கேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவனும் ஆமா நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன், ஏன்னா என்னுடைய ஒய்ஃபை கொண்டு ஒண்ணு நான் கொல்லாம சாக மாட்டேன்னு அடுத்த செகண்டே எக்ஸ்பேண்டபிள் மாதிரி தன்னுடைய கையை நல்லா நீட்டி கொண்டு போய் என்னுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னுடைய பவர் எல்லாத்தையும் உரிய போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்ளோ கூட நின்னுட்டு தம்பி நீ இப்ப என்ன மேஜிக் யூஸ் பண்ற, என்னுடைய பவர் எல்லாத்தையும் எடுத்து நீ அப்படியே அட்டாக் பண்ணலான்னு பாக்குறியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா நான் தான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்னு உனக்கு சொன்னா இல்லையா, அது அப்படியே லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஐ அம் தி ரியல் டீமன் லார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட்னு அடுத்த செகண்டே நீ பண்ண எல்லா தப்புக்கும் செத்து போடான்னு பீஸ் பீஸா வெட்டி இந்த இடத்துல இவனை கொண்டுட்டான். அதனால இந்த சீன் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு ஐயா ஜாலி நம்ம ஜெயிச்சன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. லாமினேட்டர்ஸும் சரி ஓகே இந்த பையன் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், அதனால இவனுக்கு நம்ம சின்னதா ஒரு பார்ட்டியை கொடுப்போன்னு மறுநாளே இவனுடைய டவருக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம டியாப்ளோவை பார்த்து எங்களுடைய நாட்டையும் எங்களையும் காப்பாத்துறதுக்காக வந்ததுக்கு ரொம்பவே நன்றின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் காண்டாயிட்டே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஒண்ணும் வரல, அவனுக்கு உண்மையான டீமன் லார்ட் யாரு, இந்த டெரிட்டரி யாருக்கு சொந்தம், யாருடைய பவர் அதிகன்றதை காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன், அதனால இதை நீ தப்பா புரிஞ்சிக்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்னப்பா சோறு நல்லா போடுறாங்கன்ற மாதிரி சாரியில் எப்படி போல ஜாலியா சோறு அடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன இந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகுறாப்ல, அது இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா அவன் மட்டும் இந்த இடத்துல காணோம். அதனால எங்கடா போனான்னு பார்த்தா அவள ஒரு 4 பேர் புடிச்சு வச்சுக்கிட்டு ஹேய் நீ எங்களுடைய கில்டுல சேர்ந்துட்டு இருந்த, எங்க மூலியமா உனக்கு நிறைய பொருள் கிடைச்சது, அதனால இப்ப நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீ தெரியாது, அவங்க கூட போய் சண்டை போட்டு ஜெயிச்சதுனால உனக்கு எக்கச்சக்கமான பொருள் கொடுத்திருப்பாங்க, அது எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட கொடுக்குறன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவ காண்டாயிட்டு நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும், உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துல போர் நடக்கும்போது கை கட்டி வெடி தானே பாத்தீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, யார் உண்மையா சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுங்க பாத்தியாடா இந்த குட்டி பொண்ணுக்கு கோவத்தை, இவளை இங்கே கைமா பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இவனுங்க காண்டாயிட்டு கொல்றதுக்காக வரானுங்க. ஆனா இவங்க இவன் மேல கை வைக்கிறதுக்குள்ள டியாப்ளோ இவ எங்க இருக்கிறன்றதை கண்டுபிடிச்சு வந்துட்டான். அதனால என்னப்பா இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அடுத்த செகண்டே இவங்க 3 பேரை அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இவ வர வழி முழுக்க சோகமாவே தான் வந்துகிட்டு இருக்கா. அதனால ஏன்பா அந்த மாதிரி சோகமா இருக்கிற, அங்க நடந்ததெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காதன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே நான் குழப்பிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப சோகமா தான் இருக்கிறா. ஆனா இவ ஏன் சோகமா இருக்கிற, எதுக்கு சோகமா இருக்கிறான்றத நம்ம டியாப்ளோவால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப இந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இவங்க வந்த வேலையும் சரியா நடக்கலன்றதுனால இவங்க திரும்பி போக போறாங்க இல்லையா, அதனாலதான் இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம மட்டும் தனியா இருப்போம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த விஷயத்துல நம்ம டியாப்ளோவும் புரிஞ்சுக்கிட்டு பாருப்பா நாங்க எங்க இருந்து போகும்போது நீ என் கூட வரணும்னு நினைச்சினா எங்க கூடவே வந்துடு, ஏன்னா இந்த இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்குமே மனசுல என்ற மாதிரி சொல்லப்போ இவ்வளவு ஒரு நிமிஷம் இருங்க நீங்க என்ன கூட்டிட்டு போறதுன்னு சொல்றீங்க, அப்பனா நான் உங்க கூட வரலாமா, உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்க வரலாமேன்ற மாதிரி சொல்லவும் இவ சந்தோஷமாயிட்டு ஐயா சாலி நான் எங்க அப்பா கூட போக போறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவன் என்னடா இப்படி கத்திட்டு இருக்காங்க எல்லாரும் கண்டிப்பா இங்க பாரு நான் உன்னோட அப்பாக்கள் ஏதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இது இல்ல நான் உங்களை அந்த குகையில அப்பா தானே கூப்பிட்டுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுனா லைக் ஷேர் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.